ஹாய், நிறைய பேர் என்கிட்ட எஸ்கே மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ போட சொன்னாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ஆக்சுவலாக நானும் போடணுமே தான் இருந்தேன். கோட் படத்தில் வந்து விஜயனா வந்து எஸ்கேக்கு கன் கொடுத்தாங்க. விஜயனா வந்து எஸ்கேக்கு கன் கொடுத்தாங்க. விஜயனாவோட பெருந்தன்மையை காட்டுது. இப்போ வந்து அவங்க பொங்கல் வந்தது, அவங்க முதல்லயே அனௌன்ஸ் பண்ணது யாரு, டான் பிக்சர்ஸ் முதல்லயே சொன்னது பொங்கல் ரிலீஸ். அவங்க அதுக்கு கரெக்டா அந்த பிளான் படி அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஜனநாயகம் தான் போஸ்ட்போன் ஆச்சு. அக்டோபர்ல இருந்து அவங்க தான் போஸ்ட்போன் பண்ணி ஜனவரிக்கு வந்தாங்க. அதனால வந்து நீங்க அவங்கள சொல்ல முடியாது. அதாவது டான் பிக்சர்ஸ் வந்து திடீர்னு உங்களுக்கு பொலிட்டிக்கலா கம்பீட் பண்றாங்க சொல்ல முடியாது. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? நானும் அது வந்து குட் சொன்ன ஆளு தான். அது வந்து விஜயனாவோட பெருந்தன்மையை காட்டுது. விஜயனாவோட பெருந்தன்மையை காட்டுது. இல்ல என்ன நன்றி பண்ணணுங்கிறீங்க? இப்ப விஜய் வந்து சிவகார்த்தியானுக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு? எதுவும் பண்ணல சார். அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க நன்றி மறந்துட்டாருன்னு. உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழி விட்டது. ஆனால் அது வந்து எஸ்கே வந்து அதை வச்சு ப்ளே பண்ணாருன்னா ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. நதிமுள்ள விஷயமெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏன்பா புளிய மரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. அது ஞானப்படும். அவர் பேக் ஃபயர் அவருக்கு தான் ஆகுமே தவிர எங்கள் அண்ணாவெல்லாம் தொட்டு கூட நெருங்க கூட முடியாது. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. கபோதிதான் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. அந்த தூசி கூட கிட்ட வராது. அது வந்து எப்பவுமே நம்மளை தூக்கி விட்டவங்க வந்து நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. அது ஒரு குட் குவாலிட்டியே கிடையாது. துப்பாக்கி எடுத்து கொடுத்தா உடனே அது நன்றி வைக்குமா? அதுக்கு சினிமாவில் அந்த டைரக்டர் அந்த மாதிரி அந்த சீன் வச்சிருக்காரு. அவர் கையில் துப்பாக்கி எடுத்து கொடுக்குற மாதிரி உடனே அதை இருந்துகிட்டு துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டாரு, அதனால நன்றி மறந்துட்டாரு அப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? நம்ம போட்டு ஊரே மாத்துறீங்க. வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நம்மலாம் வி ஷுட் பாய்காட் பராசக்தி. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்கிற குஞ்சு, பறக்கிற குஞ்சு. ஓம் சக்தி, தீய சக்தி, பாய்காட் பராசக்தி. ஓம் சக்தி, தீய சக்தி. தல உதயநிதி கிட்ட சொல்லி வைத்தல, ப்ரொடியூசர் கிட்ட 9ஆம் தேதி பராசக்தி வரக்கூடாது. ஒன்று தேவை. May I come in? பராசக்தி ஹீரோ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துறீங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எந்த ஒரு கூட்டத்துல போனாலும் அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமைத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். Because the leadership reflection everything that is gone all the way to the bottom. போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கூடா சிங்கல விஜய் தம்பி எல்லாம் மெண்டல் கொடூரமா குஞ்சு கிடையாதுனா கிளி குஞ்சு. எங்க வீட்டுக்காரரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கண்டிப்பா பதி தெரிஞ்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் எல்லா உயிருக்கும் சமங்கிறதாங்க அந்த லைன். அது கூட தெரியாதா உங்களுக்கு? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, இல்லன்னா அவங்க சோர்ல விஷந்தா. விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. 2000 சம்பளம் எனக்கு, நான் அதை விட்டு வந்திருக்கேன். இது நான் தற்புரியா?
தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே கத்தன இல்ல. நேத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினியா? ஆர்காட் நவாப் வந்தாரு, மன்னருக்கு மன்னரு விஜய் உட்காந்து இருக்கான். எந்த விஜய்? உங்க விஜய் கொலை பண்ண வரனா? நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றனா? என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிக்கே ஒரு தூய சக்தி. உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம். தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா, தாண்டா நமக்கான கட்சி தாண்டா. தலைவர் எவ்வழியோ வழிதான். எங்களை பார்த்து தீய சக்தின்ற வந்த உடனே எகிர்ற சொல்றான். ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே. மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்சிருவேன். எங்களை ஒழிக்கிறேன்னு நினைச்சவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சிடா இது. நாங்க குச்சி வாங்கி சப்பிட்டு போறதுக்கு கட்சி நடத்துவோம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி, ஆமா, வந்து என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்? அவனுக்கு சின்னமே கொடுக்காம விட்டுட்டு தூர போச்சோன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு வெளியில இருந்து வந்து பார்க்கும்போது பயமா இருக்கு சார். என்ன பார்க்கவா? எப்பவுமே பயம் இருக்காது ராஜா சார் பார்க்கணும். படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ராஜா சார் பார்க்கும்போது பயமா இருக்கு. பரவாயில்ல, இது உங்களுடைய பாராட்ட எடுத்துக்க. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா கூட தெரியல. இந்த டைலாக் அவர் பிரசன்ட் பண்ண பேசுற விதம் இருக்குல்ல, அதுலயே எதிரி மிரண்டுருவான். அப்படியா? இந்த மாதிரி அது அவர் சொல்றாரு, அருவா நீ வெட்டினா தானாடா வெட்டும், நான் வெட்டினாலும் வெட்டும்டா. எதிராளி நடுங்கிறான். வந்தால எதிரி அவன் என்ன டைலாக் சொல்லியிருப்பான்னா அந்த டைலாக் வைக்கல. சரிண்ணா இப்ப வரேன்னு. நாங்கள் எங்கள் தலைவருடைய கைப்பட தயாரிக்கப்பட்ட உரையை கையில வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது உரை தயாரிக்கிறார் சார். நிச்சயமாக சார். அப்ப ஏன் தப்பா தயாரிக்கிறாரு? செந்தில் பாலாஜி நிக்கிறாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நிக்கிறாரு, ஆனா உதயநிதி ஃபாரின் ட்ரிப்பே கேன்சல் பண்ணி நிக்கிறாருன்னா இந்த பெர்ஃபெக்ஷன் நீங்க ஏதாவது சந்தேகப்பட்டீங்களா? டெல்லியில குண்டு வெடிச்சது இல்ல, டெல்லி குண்டு வெடிப்பின் போது மிக விரைவாக அத்தனை பேரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷால இருந்து எல்லாரும் போனாங்கல்ல. பேச சொல்லிருங்களேன் பாப்போம். சிபிஐ கண்ணு முன்னாடி வராது, இடி கண்ணு முன்னாடி வராது, அமலாக்கத்துறை கண்ணு முன்னாடி வராது. இது பேசுங்க. 2026 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு விஜய் அடுத்த படத்தில் நடிக்க போயிருவார். ஏன்னா அவர் பின்னாடி இருக்கிறது ஒரு ரசிகர் கூட்டம். சமீபத்தில் ரசிகர் மன்ற நிர்வாகி என்ற பேசினாரு. இப்ப ஒரு இடத்துல கூட்டம் நடக்குதுன்னா சுத்தி இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தை சேர்ந்த ஆட்களை எடுத்து கூட்டு போறாங்க, வேன் வைத்து அழைத்து கூட்டு போறாங்க. அப்ப கூட்டு போறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கிரௌட காட்டுறாங்க. அந்த கிரௌடு கலைஞ்சிராம இருக்கிறதுக்கு லேட்டா வர்றாரு. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் இவங்க பண்றது. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இவங்க பெரிய கூட்டம் சேருது, இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன். ஒரு முக்கியமான சேனல்ல வந்து பெய்டு பண்றாங்க, பெய்டு ப்ரமோஷன். குறிப்பா மதுரையில் நடக்குதுன்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய திருச்சி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வேனை வச்சு அழைச்சு கொண்டு வந்து காலையிலேயே ஒரு இடத்துல வச்சிடறாங்க. இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. அப்ப இவர் தாமதமா வர்றாரு. இவன் என்ன பண்றான், இருக்கிறவங்க 16-17 சின்ன பசங்க அந்த நேரத்தை விளையாடுறான், மரத்து மேலே ஏறான், அதை பூரா அவங்க வீடியோ பண்றாங்க. சில கண்டென்ட் இவங்களே கொடுக்குறாங்க, இதை பண்ண சொல்றாங்க. நீங்க மேலே ஏறுங்க, கத்துங்க, தளபதினு கத்துங்க, தளபதினு பேசுங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராவே இருப்போம். இதான் நடக்குது சார். இது அதை ஃபுல்லாவே வந்து என்ன பண்றாங்கன்னா தொலைக்காட்சியில முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து லைவ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா விஜய் இவ்வளவு பெரிய கூட்டமா, விஜய் மேல் இவ்வளவு பெரிய ரசிகர்களா, இவ்வளவு பெரிய வெறித்தனமா அப்படிங்கறதை வந்து சில விமர்சகர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க. 20% பாத்தீங்கன்னா வலதுசாரி ஆதரவாளர் பத்திரிகையாளர் பூரா பேசுவாங்க. ஆரம்பத்துல 20% இருக்கு, 22% இருக்கு, அலையும் போதும் கூட்டம்னு ஒரு நரேஷன் அப்படி செட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். தம்பி கீழே இருங்க.
தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. குட் ஜோக். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. போச்சடா போச்சடா. ரைட், ஆல் அவுட்